தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A நான் இன்டர்வியூக்கு பார்த்திங்கன்னா 6வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. அந்த 6வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு கேட்டகரிலையும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதிலும் குறிப்பாக நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா எம்பிசி கேட்டகரிக்கு மட்டும் பார்க்க போகிறோம், எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குன்ட்டு. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கம்யூனல் வைஸ் வேகன்சி ஒவ்வொரு கேட்டகரிலையும் இன்னும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்ற வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க ஒவ்வொரு கேட்டகரிலையும் அப்படின்ற வீடியோவும் போட்டோம். ஓகேங்களா? அதே மாதிரி பிசி கேட்டகரி அதுக்கும் வீடியோ போட்டிருக்கோம். பிசி கேட்டகரியில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்ற வீடியோவும் போட்டிருக்கோம். ஓகேங்களா? பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் பார்த்துங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. ஓகேங்களா? அப்படியே பக்கத்தில் உள்ள லைக் பட்டனை ஒரு தட்டி விட்டுருங்க. ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோ போகலாம். பார்த்திங்கன்னா எம்பிசி கேட்டகரியில் பார்த்திங்கன்னா சீனியர் இன்ஸ்பெக்டர் அண்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி டிபார்ட்மெண்ட் இது பார்த்திங்கன்னா இல்லை. ஓகேங்களா? ஒன்லி பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல 7 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம்ல 4 இருக்குது. அதே மாதிரி ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் இன் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஆடிட் அந்த இதில் பார்த்திங்கன்னா ஜென்ரலில் 91 இருக்குது, உமனில் ஒரு 38 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 25 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம் 10 இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டிகிரி கூடியது, அதனால தான் இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா? அது என்னென்ன ஸ்பெஷல் டிகிரின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஜேசி எடுக்கிறதுக்கு என்னென்ன செய்யண்டு என்னென்ன குவாலிஃபிகேஷன் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நம்ம சேனலுக்கு போய் பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் டிபார்ட்மெண்ட் அது பார்த்திங்கன்னா ஜென்ரலில் ஒன்றே இருக்குது. நாளைக்கு இது பார்த்திங்கன்னா இது க்ளோஸ் ஆயிரும், கட்டாயம் முடிஞ்சிடும். ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. அடுத்து அசிஸ்டன்ட் இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. அடுத்து லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. அடுத்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது, கோயம்புத்தூர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. அடுத்து நீலகிரி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. பெரம்பலூர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. அடுத்து தஞ்சாவூர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. திருவள்ளுவர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இருக்குது. திருச்சிராப்பள்ளி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. வேலூர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரெஸரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 15, உமன் பிஎஸ்டிஎம் 6 இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த ரோஃப்லாம் எம்டியாக தாங்க இருக்குது. ஓகேங்களா? யாருமே எல்லா போஸ்டிங்கையும் வலிச்சு எடுத்துட்டாங்க. அடுத்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் லா டிபார்ட்மெண்ட் மீன்ஸ் பிஎல் முடித்தவங்க அவங்க மட்டும்தான் இந்த இது எடுக்க முடியும். இது பார்த்திங்கன்னா உமனில் மட்டும் 1 இருக்குது. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் எம்காம் முடித்தவங்க அவங்க மட்டும்தான் எடுக்க முடியும். ஜென்ரலில் 2 இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ரட்டரியேட் அதர் தென் லா அண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். அசிஸ்டன்ட் செக்ரட்டரியேட் நார்மலாக டிகிரி முடிச்சிருக்காங்க பார்த்திங்களா, அவங்க எடுத்துக்கலாம். அதை ஜென்ரல் பிஎஸ்டி 4, உமன் பிஎஸ்டிஎம் 2 இருக்குது. அசிஸ்டன்ட் செக்ரட்டரியேட் லா டிபார்ட்மெண்ட் இதுவும் பிஎல் முடித்தவங்க மட்டும்தான் எடுக்க முடியும். இது பார்த்திங்கன்னா உமனில் 1 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. அசிஸ்டன்ட் செக்ரட்டரியேட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் பிகாம் முடித்தவங்க, பிஏ எக்கனாமிக்ஸ் முடித்தவங்க அவங்க எடுக்கிறது. ஜென்ரலில் 1 இருக்குது, உமனில் 1 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. அசிஸ்டன்ட் தமிழ்நாடு பப்ளிக்ஸ் டிஎன்பிஎஸ்சியில் அசிஸ்டன்ட் போஸ்ட் ஜென்ரலில் 4 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 4, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. என்ன வேலை தான் கொஞ்சம் அறிகுறியாக இருக்கும். சென்னையில் மட்டும்தான் வேலை தெரியும்ல. டிஎன்பிஎஸ்சின்றது வந்து பார்த்திங்கன்னா வருஷம் கால்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்துக்கிட்டே இருக்கணும், ஓயாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா எங்கங்க என்னங்க எல்லாம் எம்டியாக இருக்குது, ஒன்றையும் காணோம். ஐயோ அப்பா. அடுத்து அசிஸ்டன்ட் ரெவன்யூ அரியலூரில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. திருப்பூரில் உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. அசிஸ்டன்ட் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிரிசன்ஸ் அண்டு குவாரண்டைன் சர்வீசஸ் அது கிடக்கு பாருங்கள். ஜென்ரலில் 4, உமனில் 2, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜென்ரல் 23, உமனில் ஒரு 10, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2, உமன் பிஎஸ்டிஎம் 2 இருக்குது. மெடிக்கல் அண்ட் ரூரல் ஜென்ரலில் 54, உமனில் ஒரு 24, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 15, உமன் பிஎஸ்டிஎம் 6 இருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் எல்லாமே முடிஞ்சு வச்சுங்க. இருக்கிறது போலீஸு, மெடிக்கலு, பிரிசன்ஸ் அண்ட் குவாரண்டைனு, பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட்டு, எம்ப்ளாய்மெண்ட் விங்கு, சுகரு, செரிகல்ச்சர் இதாங்க கிடக்கு.
டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 3, உமன் பிஎஸ்டிஎம் 2 இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 3, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. அடுத்து ஆர்டி டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. கூடலூரில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. கிருஷ்ணகிரி அதில் 1 இருக்குங்க உமன் பிஎஸ்டிஎம்மில். அடுத்து புதுக்கோட்டை ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1. சேலம் வந்து ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. திருப்பூர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. விழுப்புரம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. ஓகேங்களா, எல்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டாங்கப்பா. அடுத்து சென்னையில் ஆர்டி டிபார்ட்மெண்ட் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. அடுத்து பேக்வர்டு கிளாஸஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. அடுத்து பாருங்கள், இங்கே ஒன்று நடக்குது, ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன். நாளைக்கு இதை எடுங்க, பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க, எந்த தொல்லையும் இல்லாமல் இருக்கலாம். ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 5, உமன் பிஎஸ்டிஎம் 2. ஜென்ரல் 5, உமனில் 2, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இது நல்ல டிபார்ட்மெண்ட் தான். டெக்னிக்கல் எஜுகேஷன் பாலிடெக்னிக், கவர்மெண்ட் பாலிடெக்னிக், கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ், அதில் உள்ள வந்து சீட் ஒர்க்கு. ஓகேங்களா, அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்போம். ஜென்ரலில் 4, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. லேபர் டிபார்ட்மெண்ட் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 3 இருக்குங்க. அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் விங்கில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் அக்கௌண்டன்ட் ஸ்டோர் கீப்பர், இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் 14 இருக்குது, உமனில் ஒரு 8 இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 5, உமன் பிஎஸ்டிஎம் 2 இருக்குது. ஹைவே டிபார்ட்மெண்ட் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 5, உமன் பிஎஸ்டிஎம் 2 இருக்குது. ஓகேங்களா, அதுக்கு இந்து சமய அறநிலைத்துறை ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2, உமன் பிஎஸ்டிஎம் 2 இருக்குது. என்சிசி டிபார்ட்மெண்ட் என்சிசி பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் 2, உமனில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. அடுத்து ஸ்கூல் எஜுகேஷன். ஓகேங்களா, பள்ளிக்கல்வித்துறை ஜென்ரல் 48, உமன் 19, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 12, உமன் பிஎஸ்டிஎம் 6. இந்த ஸ்கூல் எஜுகேஷன் எடுத்திங்கன்னா என்ன செய்வாங்கன்னா இன்டர்னல் கவுன்சிலிங்னு ஒன்று வைப்பாங்க. ஓகேங்களா, இப்போ நீங்கள் கவுன்சிலிங் போடுறது வேறு, அதுக்கடுத்து உங்கள் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு மட்டும் ஒரு இன்டர்னல் கவுன்சிலிங் வச்சு உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா, அதனால் இது வந்து சொந்த டிஸ்ட்ரிக்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, சோசியல் டிஃபென்ஸ் ஜென்ரலில் 4, உமனில் 1 இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் நாளைக்கு இது அடியாகிறது சான்சஸ் இருக்குது. ஜென்ரல் 5, உமன் 2, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. நாளைக்கு முடிகிறதுக்கு சான்சஸ் அதிகம். அடுத்து ஸ்டேஷ்னரி அண்ட் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட் ஜென்ரல் 5, உமனில் ஒரு 3, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2 இருக்குங்க. சர்வே செட்டில்மெண்ட் ஜென்ரலில் 1 இருக்குது. அதுக்கடுத்து செரிகல்ச்சர் ஜென்ரலில் 2, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. சுகர் டிபார்ட்மெண்ட் ஜென்ரலில் 1 இருக்குது. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் செங்கல்பட்டில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. அடுத்து ராணிப்பேட்டில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. திருப்பத்தூர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. கள்ளக்குறிச்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், மயிலாடுதுறை ஜென்ரல் பிஎஸ்டிஎம், ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் செங்கல்பட்டில் ஒரு ஜென்ரல் பிஎஸ்டிஎம், எல்லாம் பிஎஸ்டிஎம் தாங்க. சோசியல் வெல்ஃபேர் அது பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2, உமன் பிஎஸ்டிஎம் 1. ஓகேங்களா, ஒட்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா ஜென்ரலில் 271 இருக்குது. ஓகேங்களா, ஜென்ரலில் 271, உமனில் ஒரு 113 இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 155 இருக்குது. உமன் பிஎஸ்டிஎம் 59 இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 271ல் ஜேசிஏ அது கொஞ்சம் பிரிஞ்சிடும். ஓகேங்களா, ஜேசிஏ அது கொஞ்சம் பிரிஞ்சிடும். இது நாளைக்கு போகிறவங்க எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் இருந்துச்சு. ஓகேங்களா, ஃபாரஸ்ட் இருக்குது. ஸ்கூல் எஜுகேஷன், டெக்னிக்கல் எஜுகேஷன் இருக்குது. ஓகேங்களா, ஸ்கூல் எஜுகேஷன், டெக்னிக்கல் எஜுகேஷன், போலீஸு, மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த்து. ஓகேங்களா, டிஎன்பிசி அது இருக்குங்க, டிஎன்பிசி இருக்குது, அதையும் எடுக்கலாம். ஓகேங்களா, ஓகேங்க. வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு டிபார்ட்மெண்ட் பற்றி தெரியனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அப்படியே பக்கத்தில் உள்ள லைக் பட்டனை ஒரு தட்டி விட்டு போயிருங்க. ஓகேங்களா, ஓகே, நன்றி, வணக்கம்.